இப்போ இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு நம்ம எம்சி டீம் வசந்த் அவரை நான் வந்து கூப்பிடுறேன். தேங்க்யூ. இப்போ எப்படி ஆரம்பிக்கலாம்? விசிலோடு ஆரம்பிக்கலாமா? ஓகே, என் கூட இப்போ என்னோட கோ ஆங்கரை கூப்பிட்றேன். இவர் மேட் இன் சைனா அர்ஜுன் தாஸோட ப்ராடக்ட்டு. பார்த்தா பழப்பழம் மாதிரி இருப்பார், ஆனால் பிளாங்கை நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் நம்ம நாகா அவர்கள். என்னை பற்றி பில்டப் பண்ணாதான் நான் வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன். கொடுத்துருவோம். ஓகே, அவங்களே ஸ்கிரிப்ட் எழுதி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் அடுத்ததாக என் கூட கூப்பிட்றது எங்கள் கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், அதிக தொகுதிகளை பொட்டிலாம் இல்லைங்க. எங்கள் கூட்டணியின் சின்னம்மா பொன்னம்மா நம்ம கண்ணம்மா நம்ம டன்டனாட்டன் ஆர்த்தி. ஜி, இது மாநாடில் என்ஜிஎம்டிஎஸோட தமிழ் புத்தாண்டு விழா மறந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய வந்து ஒரு 2000 வருஷம் முன்னாடியிலேருந்து வாழ்ந்துட்டுருக்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம். இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம். இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இந்த நடனம் பார்த்திங்கன்னா மோர் தேன் அன் ஆர்ட் ஃபார்ம், இட் இஸ் ஆல்சோ டிசிப்ளின். சும்மா அப்படியே ஒரே நாள்லேயே மொத்தமாக கற்றுக்கிட்டு தமிழ் படத்தில் காட்டுற மாதிரி நம்ம தமிழ் படம் மிர்ச்சி சிவா மாதிரி பண்ணிட முடியாது. படிப்படியாக தான் கற்றுக்க முடியும். அப்படி ஒரு டிசிப்ளினை அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்து இதை வந்து கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸ், இதை வந்து என்கரேஜ் பண்ணுற பேரண்ட்ஸ், கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து அவங்களோட எஃபர்ட்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வராங்க ஆதிரா வேணுகோபால், சிவ்யா ஸ்ரீனிவாசன், ஸ்வரா திருத்தாண்டம். ஜி, இவருக்கு ஒரு கேள்வி. நம்ம ஏன் தமிழ் கற்றுக்கணும்னு சொல்லுங்களேன். நம்ம கடல் கடந்து இங்கே வந்திருந்தாலும் நம்ம தமிழ் கற்றுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன். ஒரு தடவை வந்து கம்பர் ஔவையாரை பார்த்து ஓரிலை ஒரு கால் நாளிலே பந்தல் அடி அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு பேசிடுவார். அது வந்து ஔவையாருக்கு ரொம்ப அஃபண்ட் ஆயிடும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அழகான செய்தி சொல்கிறாங்க. 8 லட்சணமே யமனேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேற் கூரையில்லா வீடே துளராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு. இந்த செய்தியை கேட்டால் ஏதோ அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் விஷயம் என்னன்னா, 8 லட்சணமே அப்படின்னு சொல்லும்போது 8 தமிழில் ஆ அப்படிங்கிற எழுத்துல எழுதுவோம். கால் அப்படிங்கிறது வந்து வா. அப்போ 8 லட்சணமேன்னா அவ லட்சணமே, அதாவது அக்லி ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. யமனேரும் பரியன்னா எரும மாடுன்னு திட்டுறாங்க. மட்டமேல் கூரையில்லா வீடு அப்படின்னா குட்டிச்சவரு. இன்னொன்னு வந்து மூதேவியோட வாகனம், அது வந்து என்னது கழுத. அடுத்தது குலராமன் தூதுவனே அப்படின்னா குரங்கு. ஆக மொத்தம் டா சொன்னதுக்கு கோபத்துல முழுக்க 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 திட்டிட்டு கடைசியில பதிலா ஆரையடா சொன்னாயடான்னு ஒரு டீக்கு 2 டா போட்டு சொல்லுவார். இந்த உலகத்துல வந்து பல மொழிகள் உண்டு. ஒரு சில மொழிகள் பேசுறதுக்கு இனிமையா இருக்கும், இந்த பெங்காலி, பிரெஞ்சு போன்ற மொழிகள். ஒரு சில மொழிகள் பாடுவதற்கு மிகவும் இனிமையா இருக்கும். தெலுங்கு, இப்ப கர்நாடக சங்கீதம் எடுத்துட்டீங்கன்னா 80% பாடல்கள் வந்து தெலுங்குல தான் இருக்கும். ரொம்ப இனிமையான மொழி பாடுவதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில மொழிகள் மந்திரங்கள் சொல்ல இனிமையா இருக்கும், சமஸ்கிருதம். ஆனா பேசினாலும் பாடினாலும் மந்திரங்கள் சொன்னாலும் ஏன் திட்டுனா கூட ரொம்ப இனிமையான அழகான மொழி அப்படின்னா அது தமிழ் தான். அதனால நம்ம கண்டிப்பா தமிழ் கத்துக்கணும். இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது, ஔவையார் வந்து அப்பவே வந்து இந்த ஓஜி தாய் கிழவி ஸ்வாக் பண்ணியிருக்காங்க பாட்டுல. சரி, கரெக்ட் தாங்க, நீங்க சொன்னதை ஒத்துக்கிறேன். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் விட்டு கொடுக்க கூடாது. இது நம்ம தமிழ் அப்படின்னு மட்டும் இல்ல, இது வந்து இந்தியாவுக்குமே பொருந்தோம். அப்படின்னோடனே ஒரு பாரதியார் பாட்டு ஒன்று ஞாபகம் வந்தது. 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்ப்புடையால் இவள் செப்பு மொழி 18 உடையால் என சிந்தனை ஒன்றுடையால். ஸோ நம்ம வந்து எங்கேருந்து வந்தாலும், எவ்வளோ கடல் தாண்டி நம்ம எவ்வளோ வருஷம் இங்கே இருந்தாலும் சரி, நம்மளோட ரூட்ஸை வந்து மறக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ புரிய வச்சதுக்கு. ஆமாம் வசந்த், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா ஏதோ ஞாபகம் வருது, எங்கேயோ பார்த்த மாதிரி. என்ன விஷயம் தெரில, நியூஸ்லாம் பார்க்கறது இல்லை. பார்க்குறேன், ஆனால் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஏதாவது ஒரு ஹிண்ட்டு? துண்டை மறந்துட்டு வந்துட்டான்ப்பா. எந்த துண்டை? எந்த துண்டுப்பா? புரியலையே, இன்னும் பெட்டராக ஹிண்ட் கொடுங்களேன். வெள்ளை பேண்ட்டு நானும் போட்டிருக்கேன், ப்ரௌன் ஷூ போட்டிருக்கேன், ஷர்ட்டு இந்த மாதிரி. யாரோ
சத்தமா கேட்கலையே. யாருப்பா அது ஃபேன் கேர்ள்? யார் அந்த ஃபேன் கேர்ள்னு தெரியலையே. கேட்கல. யாரு? அர்ஜுன் தாஸ் வந்து அவர் வந்து சைனா டவுனுங்க. அவர் சைனா டவுன் அர்ஜுன் தாஸுங்க. இது வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் நினைச்சேன். ஆனால் நம்மளால ஏதோ கலைப்பாரு. இப்பதான் புரியுது. இன்னும் எலெக்ஷன்ல இருக்கிற பிளான் ஏதோ இருக்கு போல இருக்கே. நானும் நிற்கணும். இங்கே அடுத்தது ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு கார் ரேஸ் விடணும்ல. அதுக்குள்ள நிறைய செலவு. என்ன பண்ண போற? சிங்கப்பூரில் ஒரு வீடு செட் பண்ணணும். ஐ மீன் குடியிருக்கேங்க. என்னங்க நீங்கள் அதான் இத்தனை பேர் இருக்காங்களே, ஒரு நிதி வசூலிக்கலாம்ல. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட மாட்டீங்க? ஓஹோ, அப்போ பேரை வசந்த நிதின்னு மாற்றி வச்சுக்கோங்க. You have to think deeply. அதுவும் நல்லா தான் இருக்கு. நிதி ஓகே, அப்படியே வச்சிருங்க. இன்றிலிருந்து ஜெயக்கடாவின் மகனை வசந்த நிதி என்று அழைக்கப்படுவார். ஜெய் எங்க அப்பா பேரே மாத்திரையா? இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் ஆஃபர். உங்க அப்பா பேரையும் சேர்த்து மாத்திருக்கோம் நாங்க. நன்றி. நம்ம டைரக்டா ப்ரோக்ராம் போயிடுவோம். ரொம்ப டேமேஜ் ஆகுது. ஜி இதெல்லாம் கொடுங்க. இவங்க இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அடுத்ததாக வந்து நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஓரமாக போய் நில்லுங்க. துண்டு தூக்கி அடித்து விக்கு கழண்டிட போகிறது. கூடவே சுத்திரிய செவ்வாழை ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஓகே பண்ணியிருக்கியா? ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன், இன்னும் ஓகே பண்ணலை. எங்கே சொல்லு பார்ப்போம், கேட்போம். சீனை ஓப்பன் பண்ணால் ஒரு க்ரைம் சீன். அந்த க்ரைம் சீனில் வந்து கமிஷனர் வந்து ஏசி கிட்ட கேட்குறாரு, எப்படி இந்த க்ரைமை சால்வ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொல்கிறாரு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு தான் அப்படின்னு. எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுன்னு கேட்குறாரு. உடனே அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து கையை ஒரு A4 ஷீட்டில் வச்சு அவரோட கையை வந்து அவுட்லைன் எடுத்துக்கிறாரு. இதை வச்சு எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் நேராக போய் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல அது மேலே கையை வச்சு எடுத்துகிட்டு வந்து அதே A4 ஷீட்டில் வைக்கிறாரு. உடனே கமிஷனர் வந்து வாவ் பிரில்லியன்ட் சிவா, பர்ஃபெக்ட்லி மேட்சிங் அப்படின்றாரு. ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணால் அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா நடிக்கும் தமிழ் படம் 3 அப்படின்னு போடுறோம். எனக்கு இப்போ என்ன தெரியுமா தோணுது, ஐயோ ராமா அப்படின்னு அந்த இது ஏதாவது வந்தா எனக்கு டான் டட்ட சவுண்ட் தான் கேட்குது. அடுத்த ப்ரோக்ராம் போயிடுவோம், ஏன்னா இது வேணாம், ரொம்ப மொக்கையா போகுது. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் சொல்லு. என் கதை மொக்கையா இருக்குன்னு சொன்னீங்களே, பார்ப்போம் நம்ம 2 பேத்துல யார் பெரிய மொக்கைன்னு. நான் ஒரு மொக்க ஜோக் சொல்கிறேன், நீ மொக்க ஜோக் சொல்லு, எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். இல்லை அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வந்து எல்லாரையும் உட்கார சொல்லி சொன்னோம். இப்போ அவங்க விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா ஓட மாட்டாங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு பூக்கடையில் பூ எல்லாம் தீர்ந்து போச்சான். இதை ஒரே வார்த்தையில் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவேன்? பூ எல்லாம் தீர்ந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம். பூ எல்லாம் தீர்ந்து போச்சா? ஒரு பூக்கடையில் எல்லா பூவும் தீர்ந்து போச்சு, இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? தெரியலையே. காலிஃப்ளவர். ஷபா நாராயணா முடியலடா. இப்போ நீங்கள் சொல்லுங்க பாப்பா. இல்லை நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. நல்லெண்ணெய் மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெய் நீ எவனா இருந்தா எனக்கு என்னடா சொல்லுடா. செல்ஃப் எடுக்கல. அடுத்தது நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கும் என் சம்சாரத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்பா. என்ன உங்க பேரை அவங்க ஆட் பண்ணி? அதெல்லாம் இல்லை, 2 பேத்துக்கு ஒரே கல்யாண நாள். எம்மா நான் 2 கேள்வி கேட்குறேன்யா. இது 2ஐயும் நீ ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உன்னை நான் ஏடியா சேர்த்துக்கிறேன். சரியா? ஒரு ஊரில் 2 பேர் இருந்தானாமா, நீ லூசு நான் லூசு. சரியா? நல்ல காதில் வாங்கிக்கோ, நீ லூசு நான் லூசு. அதில் என்ன பண்ணிட்டானாமா, நான் லூசு வீட்டை விட்டு வெளில போயிட்டானாமா. சரியா? ஆமாம்மா, இதை கேட்குற எல்லாரும் லூசு தாங்க. கவுண்டரை முன்னாடியே சொன்னா அப்போ நாங்கள் எப்படி கவுண்டர் கொடுக்குறது? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். சரி, அப்போ வீட்டை விட்டு போனது யாரு? வீட்டில் இருக்கிறது யாரு? வீட்டை விட்டு போனது யாரு? வீட்டை விட்டு போனது நீ லூசு. நான் லூசு தானே வீட்டை விட்டு போனா. சரி, கேள்வியை மாத்துறேன். சரியா? ஒரு ஊரில் 2 மாடு இருந்ததாம்மா. மறுபடியும் சொல்லாத. சரியா? மறுபடியும் சொல்லாத மாடு வீட்டை விட்டு கோச்சு ஓடி போயிடுச்சாமா. அப்போ எந்த மாடு வீட்டில் இருக்கு? மறுபடியும் சொல்லு. ஒரு ஊரில் 2 மாடு இருந்ததாம்மா. மறுபடியும் சொல்லாத. ஓகே, மறுபடியும் சொல்லாத மாடு மறுபடியும் சொல்ல மாடு கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சாமா. எந்த மாடு வீட்டில் இருந்ததாமா? மறுபடியும் சொல்லு. ஒரு ஊரில் போதும் சொன்னது போதும். எப்பா நீ தான்ப்பா மொக்க ஜோக்கில் பெரிய ஆளு, நீ தான் மொக்க கிங்கு. இதுக்கு மேலே நம்ம பேசணும்னா நாங்கள் தான் லூசுன்னு வந்த சவுண்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஆர்த்தி தயவுசெய்து ரன் பண்ணுங்க.
இப்பவே கண்ணை கட்டுது. முடி இந்த கருமத்தை தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு கேள்வி. சில தமிழ் ரிடில்ஸ் கேட்க போகிறேன். அந்த ரிடில்ஸ்க்கு வந்து யார் பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். வெயிலிலே மலரும், காற்றிலே உலரும், அது என்ன? ஆடியன்ஸ் சொல்லுங்கள். ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷன் ப்ளீஸ். வெயிலிலே மலரும், காற்றிலே உலரும். கரெக்ட். ஸ்வெட். யார் சொன்னாங்க? அவங்களுக்கு ஒரு வடை பார்சல். ரெண்டாவது, அம்மா செய்த உணவில் 1000 சிக்கல்கள், அது என்ன? சூப்பர். இந்த பார்ட்டிசிபேஷன் தான் நான் எதிர்பார்க்குறேன். அங்கம்மா தங்கம்மாவுக்கு 1000 வீடு, முத்தம்மாவுக்கு முதுகிலே வீடு, அது என்ன? ஆமை இல்லை, முதுகிலே வீடு, உடலை சுற்றி இல்லை, நத்தை. சரி. முன்னும் பின்னும் போவாள், ஒற்றை காலிலே நிற்பான், அவன் யார்? கதவு. நிறைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு இந்த தடவை. சூப்பர் சூப்பர், அற்புதம். ஒற்றைக்கால் சுப்பனுக்கு தலைக்கணம் அதிகம், அவன் யார்? இல்லை. ஒற்றைக்கால் சுப்பனுக்கு தலைக்கணம் அதிகம் இல்லை. பம்பரம். அடுத்தது, மேலே பூ பூக்கும், கீழே காய் காய்க்கும், அது என்ன? மேலே பூ பூக்கும், கீழே காய் காய்க்கும். கரெக்ட். சரியான பதில், நிலக்கடலை. ஆளுக்கு துணை வருவான், ஆனால் அவன் பேச மாட்டான், அவன் யார்? நிழல். சூப்பர். இனிப்பு பொட்டலத்திற்கு 2000 பேர் காவல், அது என்ன? அப்படி கேளு. தேன்கூடு. சரியான பதில். எல்லாம் கைதட்டலாம் ஆன்சருக்கெல்லாம். யாருமே கைதட்ட மாட்டேன்றீங்க. உயர பறக்கும், ஆனால் ஊரை சுற்றி பறக்காது, அது என்ன? கொடி. பட்டமும் சொல்லலாம். சரியான பதில் தான் அதுவும். நனைந்தாலும் நடுங்க மாட்டான், அவன் யார்? கூடை. சரி சரி, எல்லாரையும் வந்து இப்போ நான் எழுப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சரி நாகா, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இது ஆன்சர்லாம் ஆல்ரெடி ஆடியன்ஸ்க்கு கொடுத்து வச்சுட்டு கேள்வியை கேட்டிங்களா, இல்லை நிஜமாவே எல்லாரும் முழிச்சுட்டு ஆன்சர் சொன்னாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டு. எல்லாருமே முழிச்சு சொல்லும் போதே தெரியுது. அந்த வாய்ஸை கேட்ட உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அங்கேருந்து ஒருவேளை கொஸ்டின் வந்திருக்குமோ, அதனால தான் ஆன்சர் வருதோ அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி இந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தது அப்புறம் எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுது, அதை ஷேர் பண்ணலாமா? கண்டிப்பாக. சொல்லுவாங்கள்ல, படித்ததில் பிடித்தது அப்படின்னு. இது ஒரு கவிதை நடை. ஆனால் இது வந்து நான் கவிதையாக சொல்ல போகிறதில்ல, கலோக்கையில் சொல்கிறேன். ஃபார் அ சேஞ்ச் கலாய்க்கிறது இல்லாமல் ஒரு சீரியஸாக ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன். யாருக்கும் அட்வைஸ் பண்ணல. ரீசெண்டாக ஒரு ஆள் வந்து கோயிலுக்கு போய் ஆண்டவன் முன்னாடி எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தொல்லை கொடுக்குற அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தான் நம்ம. அப்போது பின்னாடி வந்த ஒரு தம்பதியினர் வந்து அந்த ஆளோட முதுகை தட்டி, அப்பா என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக நான் வாங்கின கடனெல்லாம் இப்போ தான் கட்டி முடித்தேன், எனக்கும் ஆகவே 60 அப்படின்னா. 60 வயசு முடியும் போது என் கடனை கட்டி முடிச்சிருக்கேன், இனிமேல் தான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம்மா. ஸோ அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருந்தது ஆக்சுவலி படிக்கும்போது. அதே மாதிரி இந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் ஏன் அதையும் சேர்த்து சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே எனக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டை கொடுத்தே ஆகணும். இப்போ நான் பூமர் மாதிரி இருக்கும் சொன்னால், எங்களுக்கெல்லாம் இந்த மேடை கிடைக்கல. ஆனால் நீங்கள் இருக்கிற ஒரு பேரண்ட்ஸும் உங்கள் குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு நின்று பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கைத்தட்டி நாகா வடையெல்லாம் கொடுக்குறேன்றாரு, இருந்தாலும் நீங்கள் அதையும் மீறி எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி மிக்க நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கேட்குறேன் உங்ககிட்ட. உங்களுக்கு பாலிண்ட்ரோம்னா என்னன்னு தெரியுமா? என்ன ட்ரோம்? பாலிண்ட்ரோம் தெரியலையா? கரெக்ட். மலையாளம். அதாவது முன்னிருந்து படித்தாலும் பின்னிருந்து படித்தாலும் ஒரே எழுத்து வரும். ஆங்கிலத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் லெவல், மலையாளம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ
உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்கஸ்ட் palindrome ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். யோ நீ இதுதான் தடவை இதை கேள்விப்படுறேன், என்ன போய் கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு palindrome சொல்கிறேன். அது தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கு. இது எழுதினவர் வந்து திருஞான சம்பந்தர். ஒரு பதிகமாகவே எழுதியிருக்காரு. 4 லைன்ஸ். அந்த 4 லைன் ஒட்டுமொத்தமாக palindrome, ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் படிக்கிறது. அது என்ன அப்படின்னா, யாமாமா நீ யாமாமா யாழி காமா கானாக்கா கானா காமா காளியா மாமா யானி மாமாயா அப்படின்னு வரும். இந்த இப்போ சீமான் பேசின மாதிரி இருந்தது ஒரு 2 நிமிஷம். நிஜமாவே சாரியா, நான் அந்த பக்கம் போய் சேர்ந்துடுறேன், நாம் தமிழர். சரி சரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச லாங்கஸ்ட் palindromeங்கிறது இதுதான். நன்றி 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 நன்றி. அடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்கு பசங்க ரெடியான்னு செக் பண்ணிடலாமா? நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுங்க. சரி, பெர்ஃபார்மன்ஸ் ரெடி ஆகிறதுக்குள்ள இன்னொரு 2 கேள்வி கேட்குறேன். யாராவது பதில் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். வயிறு முட்டை சாப்பிட்டால் நிமிர்ந்து நிற்பான், அவன் யார்? பகலில் சரியான பதில் பலூன். பிரின்சிபால் கரெக்டாக நிறைய பதில் கரெக்டாக சொல்கிறாங்க. அடுத்தது, வெளியே வெள்ளி உள்ளே தங்கம், அது என்ன? வெளியே வெள்ளி உள்ளே தங்கம், முட்டை. இந்த கேள்வி சரியான இடத்துல இருந்து வந்த மாதிரி தெரியலையே. உணவு கொடுத்தால் வளர்வான், நீர் கொடுத்தால் மாண்டு போவான், அவன் யார்? நெருப்பு. சரியான. முதல்ல பிரின்சிபாலை வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சுட்டு மற்றவங்க கிட்ட பதில் கேட்கணும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் அவுட் இல்லை. உருவம் இல்லாத ஒருவன் உலகெங்கும் சுற்றி திரிவான். டீச்சர் சொல்லாதீங்க. உருவம் இல்லாத ஒருவன் உலகெங்கும் உலவி திரிவான், அவன் யார்? காற்று. சரியான பதில். நீங்கள் ஆர்த்திஜி, நீங்கள் தமிழ் சொல்லி கொடுத்த டீச்சராக தானே இங்கேயும் ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம், அதுவும் இந்த கிண்டர் கார்டனுக்கு நானும் அருஞ்சுனையும் தான் டீச்சர். ஸோ உங்களை ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா? எங்கள் வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, டீச்சரையே பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, நான் தான் கேள்வி கேட்பேன். இதெல்லாம் ஏதாவது ரூல் புக்கில் இருக்கா இல்லை? எதுவும் இல்லை, நானே சொல்லிக்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்டுற போகிறீங்களேன்ட்டு. சரிங்க, ரொம்ப சிம்பிளான கேள்விக்கு தாங்க. மொத்தமாகவே நான் கேட்குறது ஒரு 5லேருந்து 6 கொஷின்ஸ் தான். ஆனால் வந்து ஒரு வித்தியாசமாக கேட்க போகிறேன். இப்போ நான் கேட்குற ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது, மாற்றி யோசி மாதிரி தான். 2வது கொஷினுக்கு கொஷினோட ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப தெளிவாக புரிஞ்சுதா? நான் கேட்குற ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது, 2வது கொஷினுக்கு கொஷினோட ஆன்சர் பண்ணணும். ஓகே, சரிங்களா? சரி, கேமுன்னு சொல்லியாச்சு. கேமில் வந்து நடுவில் டவுட்ஸு, அதை ஃபோனை ஃப்ரெண்ட் ஆப்ஷன், ஆடியன்ஸ் ஹெல்ப் அப்படின்லாம் ஏதாவது கேட்டுக்கலாமா? விட்டா 14வது கேள்வி கேட்டு நான் பணத்தை போட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லுவேன். ஆமாம், கடைசியாக கிஃப்ட் இருக்கா? அதை யோசிக்கிறோம், நாகா கிட்ட கேட்குறவங்க வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் மொத்தமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடித்த விலங்கு என்ன? ஆர்த்தி. சரி, உங்களுக்கு என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்குங்க? புலி. சிறப்பு. நீங்கள் கோபமாக இருந்தால் என்ன வார்த்தை திட்டுவீங்க? புளியோதரை. சிறப்பு. உங்கள் புருஷன் பேர் என்னங்க? எருமை. இதுக்கு மேலே கேள்வி கண்டிப்பாக இல்லாமா? இதுக்கு மேலே நானும் ஆன்சர் பண்ணுறதா இல்லை, நீங்கள் கேள்வி கேட்கும் போதே நான் கெஸ் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குதிர்க்கமாக எனக்கு ஒரு ஆப்பை வச்சுருப்பீங்க அப்படின்னு. நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். நீங்கள் தமிழ் டீச்சர், நான் இந்த ஆர்டரில் ஒரு 5 கொஸ்டின் நான் எழுதிட்டு வேற வந்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். இல்லை, நான் தான் உஷாராக ஆன்சர் பண்ணியிருக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் முன்னாடியே இது பண்ணி கேட்டிருக்கணும். இட்ஸ் ஓகே. வேறு யாரான ஆடியன்ஸ்லேருந்து யாரையான மாற்றி யோசிக்க கூப்பிடுவோமா, இல்லை அடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்கு போயிடுவோமா? ஒரு நிமிஷம் ஜி, போன வாரம் வந்து ஏதோ ஒய்ஃபோட தகராறுன்னு சொன்னீங்க, பிஸியாக இருந்ததுனால பேச முடியல, என்னன்னு சொல்லுங்கள், இங்கேயே பப்ளிக்காக பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிடலாம். அது வெளில சொல்லாமல் என்னமென்னு தெரில, ஒரு 3 விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சுங்க. உங்களை பார்த்தா தான் சந்தேகப்படும்படி இருக்குது. நீங்கள் முதல்ல விஷயத்த சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம என்ன எது அப்படின்னு விலாவரியாக விசாரிப்போம்.
இல்லைங்க, முதல்ல என் ஒய்ஃபு டின்னருக்கு தோசை பண்ணிகிட்டு இருந்தா, நான் பக்கத்தில் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு போயிட்டு தோசை ஏன் திருப்பி போடணும் அப்படின்னு கேட்டேன். ஓகே அதுக்கு அவள் வந்து ஏன் அப்படின்னா, ஏன்னா அதால் திரும்ப முடியாதுன்னு. ஓகே அங்கே கொஞ்சம் ட்ரிகர் ஆனா, அடுத்தது தோசை அடுப்பில் இருக்குது, சிம்மில் வச்சுட்டு போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னா. நான் ஒரு ஃபோனில் இருந்து எடுத்த சிம் கார்டு எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். இதுக்கெல்லாம் வந்து பின்விளைவு இல்லாமல் நீங்கள் இப்படி நடமாடும்படி உங்களை விட்டதே பெரிய விஷயம் இல்லைங்க, நினைக்கிறேன். மூணாவது சம்பவம் தான். சரி சொல்லுங்க, மூணாவது சொல்லுங்க. கொஞ்சம் பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. எனக்கு சப்பாத்தி தான் டின்னர் ஆக்சுவலி. அவன் என்ன பண்ணா, எண்ணெயை தொட்டு சப்பாத்தி வை அப்படின்னா. நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். தொட்டுட்டு சப்பாத்தி வச்சேன். நினைச்சேன் இப்படி ஏதாவது நடந்திருக்கும்னு. அவங்க வந்து ஒரு விடு பல்லு கைண்டி இருக்குமே. பல்லு மட்டும் இல்ல, கேள்விப்பட்டேன் அனௌன்ஸ்மெண்ட்லலாம் வந்துச்சு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பத்மா சைடில் தட்டியிருக்காங்க, அதுக்கு பதில் முன்னாடி பொங்குன்னு கொடுத்துருக்கணும். அதுதான் நியாயமாக இருந்திருக்கும். நன்றி. சரி, நம்ம பேசினது போகிறோம். அடுத்து வந்து உள்ளே போனால் ஆர்த்தி கொலையாக கொள்கிறாங்க, அட்வைஸாக கொடுத்து. ஆர்த்தி மட்டும் இல்லை, எல்லாரும் முடியல. எதை கேட்குறது கேட்கல, காதெல்லாம் கொய்யுங்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நான் ஒரு தடவை ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பஸ்ஸில் எங்கள் ஊருக்கார ஒருத்தன் வந்திருந்தான். சரி தெரிஞ்சவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டேன். அவன் வர்றப்போ திடீர்னு ஒன்று கேட்டான் என்கிட்ட, என்னன்னா இந்த சக்கரை பொங்கலில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்ருக்கியா அப்படின்னு. சிறப்பு. எனக்கு என்ன சக்கரை பொங்கலுக்கு ரசமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், சக்கரை பொங்கல் அப்படி ரசத்தை ஊற்றி ஏதோ கடலில் கப்பல் மிதக்கிற மாதிரி அப்படியே சக்கரை பொங்கலில் இருக்கக்கூடிய இனிப்பு ரசத்தில் இறங்கி, ரசத்தில் இருக்கக்கூடிய புளிப்பும் காரமும் சக்கரை பொங்கலில் இறங்கி அப்படியே நெய்ப்பதமாக கரைச்சி வாயில் போட்டா அடடா அப்பா அப்படி இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் என் ஒய்ஃப்ட்ட சக்கரை பொங்கல் என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? கரெக்ட். அடுத்த நாள் காலையில் என் ஒய்ஃப்ட்ட போய் சக்கரை பொங்கலையும் ரசத்தையும் வைக்க சொல்லி மூக்கு கிட்ட தான் எடுத்துகிட்டு போனேன், வாய்க்கிட்ட கூட இல்லை. முடியல, வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவன்கிட்ட போய் நேராக கேட்டேன், எதுக்குடா சொன்னேன்ல, அதை ஏன்டா என்னை பார்த்து சொன்னேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், நீ சாப்பிட்ற அழகை பார்த்தேன், நீ எதை வேணா சாப்பிடுவேன்னு நினச்சேன், அதனால தான் உன்னை பார்த்து சொன்னேன்னா. இங்கே அட்வைஸ் கொடுக்குறவன் எல்லாருமே நல்ல அட்வைஸ் தான் கொடுப்பான்னு அவசியம் கிடையாது, அவனுக்கு தோணுச்சுன்னு கூட கொடுக்கலாம். அதனால் எல்லா அட்வைஸும் கேட்க முடியாது, ஜாலியாக இருங்க. நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா மாப்பி? நீ சொன்ன கருத்து, சக்கரை பொங்கல் கருத்தை தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி குத்து வச்சு கொந்துக்கோ, பின்னாடி வர சந்ததியினர் இதை பார்த்து படிச்சுக்கிறோம். சரியா? ரொம்ப நன்றி. ஓகே ஓகே. எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குண்டாக்கா, நீண்ட நாள் வாழணும்னா என்ன பண்ணணும்? என்ன மருந்து மாற்ற சாப்பிடணுமா? ஏதாவது எந்த மருந்தும் இல்லை, ஆனால் ஒரு வழி இருக்குது. சொல்லுங்கள். ஒரு வழி இருக்குது. சொல்லுங்கள். கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் அவ்வளோதான், கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ நான் வாழணும்னு கேட்குறேன். ஆமாம், கல்யாணம் பண்ணால் ஆயுசெல்லாம் கூடாது, ஆனால் அதில் 2 யூஸ் இருக்குது. சொல்லுங்கள். முதல் ஒன்று, ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசையே போயிடும். சரி. 2வது, வாழ்கிற கொஞ்ச நாளே ரொம்ப நாள் வாழ்கிற மாதிரி இருக்கும். சிறப்பு. இது யார்கிட்டயா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நீங்கள் யார்கிட்ட கேட்க போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இங்கே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறான்ல, அதில் அவன்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து அட்வைஸ் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நமக்கு ஒருத்தன் சொன்னால் நாம் அவஸ்தைப்படுறோம், நாம் ஒரு 4 பேருக்கு சொல்லி வைப்போமே அப்படின்னு சொல்கிறது தான். கூட அதே மாதிரி கல்யாணம் ஆன புதுசில் சண்டை வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, போக போக சரியாயிடும்னு. ஆனால் எவனுமே எவ்வளோ தூரம் போனால் சரியாகும்னு சொல்ல மாட்டான். நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. ஒரு கல்யாணம் தானே? ஆமாம், ஒரு கல்யாணம் தான். அதனால யார்ட்டையும் கேட்காம ஆளை கூப்பிட்டுருங்க அடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஆன் ஸ்டேஜ் மஹிமா. வாழ்க்கைக்கு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துருக்க. சரியா? எது கேட்கணும், கேட்கக்கூடாது, நீண்ட நாள் வாழறதை பற்றி, சந்தோஷமாக வாழ்கிறத பற்றி எதாவது சொல்ல. ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். ஒரு தடவை வந்து இல்லை குட்டி கதைன்னா விஜய் மாதிரி எதாவது சொல்ல போறியா? அந்த மாதிரிலாம் கிடையாது, சாதாரண குட்டி கதை, சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை கடவுள் ஒரு மனுஷங்கிட்ட தோன்றி, கற்பனை என்ன இருந்துட்டு போகுது, கற்பனை நினச்சிக்கோங்க, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டார். அவன் இருந்துக்கிட்டு, நான் வந்து நிறைய உலகத்தில் ட்ராவல் பண்ணுவேன், அதுவும் அமெரிக்காவுக்கு நிறைய தடவை போயிட்டு வருவேன், அதனால் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ரோடு போட்டு கொடு அப்படின்னு கேட்டான். போட்டு கொடுத்தாரா? இல்லை. அவர் கடவுள் என்ன சொன்னார்னா வந்து, இல்லை நடக்கிற ஏதாவது ஒன்று கேளு, வேறு ஏதாவது கேளு, இன்னொரு தடவை ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்றாராம்.
அதுக்கு அவன் கேட்டிருக்கான், என் ஒய்ஃப் மௌனமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வரம் கொடுங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு. சூப்பரா இருக்கேப்பா. அதுக்கு கடவுள் திரும்ப கேட்டிருக்காரு, சரி இந்த ரோடு பொண்ணு சொன்னீங்க, அது சிங்கிள் லேனா டபுள் லேனா அப்படின்னு. இதை தான் வந்து கவிஞர் ஒருத்தர் சொன்னார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அவள் மௌனமாக இருப்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம்னு சொன்னான். இந்த கைலாசால ஒருத்தர் மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பார்ல, அவரோட சிறப்பாக கொடுத்துருக்க பண்ணி. ஏங்க நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கேன், ஒய்ஃபை பற்றி 2 பேரும் மாறி மாறி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒழுங்கா? நாங்கள் அப்படி என்னங்க பண்ணோம்? எதுவுமே பண்ணலை, அதுதான் எங்கள் பிராதே. அப்படி என்ன நாங்கள் பண்ணலை? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். சமைச்சோம். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நாங்கள் கேட்காம நீங்கள் வந்து பாராட்டியிருக்கீங்களா? ஈவன் அதர்வைஸ் ஒரு ஹேர் ஸ்டைல் மாற்றினாவோ இல்லை புது புடவை கட்டினாலோ, நீங்கள் வாங்கி கொடுத்த புடவையை கட்டினாலுமே, ஓ இது நான் வாங்கி கொடுத்ததா, நல்லா இருக்கே அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ என்ன, நீங்கள் சமைச்சா அது எப்படி இருக்குன்னு சொல்லலையா? ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கல்யாணமான கப்புள்ஸ் இருக்காங்களாம், அதில் வந்து ஒரு ஒய்ஃப் வந்து, சரி அவர் ஒய்ஃபில் அவன், அதில் ஒய்ஃப் வந்து டெய்லியும் ஹஸ்பண்டுக்கு நல்லா விதவிதமாக சமைச்சு போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் ஹஸ்பண்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, இல்லைன்னா சொல்லாமல் இருந்திருக்காரு. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்திருக்கு. எப்படியாவது அவர் இம்ப்ரெஸ் பண்ணி அவராக சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசி வரைக்கும் அவர் சொல்லாமே இருந்திருக்காரு. அவங்களும் மனசு விட்டு போயிட்டாங்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு 10 வருஷம் போயிடுச்சு. 10 வருஷம் கழிச்சு இவருக்கே தோணியிருக்கு, சரி ஓகே நாம் வந்து இன்றைக்கி போய் ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்றைக்கி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. வீட்டுக்கு வந்திருக்காரு, அவங்களும் சமைச்சு போட்ட சாப்பாடு போட்டிருக்காங்க. சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே சாப்பாடு ரொம்ப சுமாராக இருந்திருக்கு அன்னைக்குன்னு பார்த்து. இருந்தாலும் நம்மளால் முடிவு பண்ணிட்டார்ல ஒரு கமிட்மெண்ட்டில், இதை சமைச்சவங்க கைக்கு தங்க வளையலே போடலாம் அப்படின்ட்டாரு. வந்துச்சே அந்த அம்மாவுக்கு கோவம், அந்த கரண்டியை வச்சு மண்டையிலே பிளந்துட்டாங்க. ஏன் 10 வருஷமாக நான் உனக்கு என்னென்னமோ சமைச்சு போட்டேன், அதெல்லாம் உனக்கு நல்லா இல்லை, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்த சாம்பார் மட்டும் உனக்கு நல்லா இருந்துச்சான்னாங்க. இதிலிருந்து 2 விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஒன்று, நமக்கு எது வருமோ அதை தான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும், எல்லா புதுசாலாம் ட்ரை பண்ணக்கூடாது. 2வது, ஒய்ஃப் சமைச்சதை அவங்க கேட்டால் தான் அவங்க சமைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எப்படி இருக்குன்னு கேட்கல அப்படின்னா பக்கத்து வீட்டில் கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம். அதனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் நாங்கள். அப்புறம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே அடி வீட்டில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்து வேறு ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சொல்கிறாரு, என்னமோ பர்சனலைஸ்டு ஸ்டோரியை நீங்கள் வந்து பின்னாடி வச்சு யாருக்கோ நடந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பின்குறிப்பு, எனக்கு கல்யாணம் ஆகி ரீசெண்டாக தான் 10 வருஷம் ஆச்சு. அதுக்காக நாங்கள் தான் அந்த கப்பல் நினச்சிக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். இவங்க நல்லா கோத்து விட்றாங்க, அதனால் அடுத்த ஆள் டான்ஸு கூப்பிட்ருவோமா? ஏன் வசந்த், நான் சொன்ன கதையில் கிரிட்டிசிசம் சொல்கிறேன், நீ என்ன பெருசாக கதை வச்சிருக்கிய? அதாவது நான் பெருசாக டைரக்ட் பண்ண போகிறேன், ஸ்க்ரீன் பிளே எழுதுலாம் சொல்கிறீங்க, என்ன கதை வச்சிருக்க நீ சொல்லு பார்ப்போம். இது எப்படி கதை சொல்கிறது? ஓகே, ஒரு 1 லைனரில் நான் கதை சொல்லி ஹீரோ ஓகே பண்ணி ப்ரொடியூசரையும் ஓகே பண்ணிட்டேன், தெரியுமா? ஹீரோ வந்து உனக்கு கடைசியாக சொல்கிறேன். சரி, கதை என்ன? ஓகே, ஒரு இருட்டான ரோடை காமிக்கிறோம். ஓகே, கதை வந்து ஒரு 1990 ரேஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஸ்லோவாக பஸ் போகுது. ஓகே, பஸ்ஸுக்குள்ளே லைட்டு டிம்முன்னு எரியுது. அப்போ ஹீரோவோட கால் ஷூ காமிக்கிறோம், எல்லோ கலர் ஷூ, ஒரு பெல் பாட்டம் பேண்ட். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பழைய ஸ்டைலாக இருக்கே. கதை என்ன? கதையே பஸ்க்குள்ளே தான். அப்படியா? சரி, அப்போ ஹீரோ யார், ஹீரோயின் யார்? ஹீரோ பேரை சொல்லிட்டேன்னா சஸ்பென்ஸ் ரிவீல் ஆயிரும். ஹீரோ வேறு யாரும் இல்லை, நம்ம மைனர் கே தான். அப்படியா? அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணணும்னா யார் அந்த ப்ரொடியூசர்? ப்ரொடியூசர் அவரோட ஃபேவரட்டுங்க, அவங்க தான் ஹீரோயின். அப்படியா? அப்படி யாரு? 2 பேரும் மைக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ, தேங்க்யூ. அவர் தாங்க ஹீரோயின். அவர் பாட்டு போடுறாருல, சிலுக்கு தான் ஹீரோயின். சிலுக்கா? யார் அது சிலுக்குன்னு சொன்ன உடனே எனக்கு தெரியலையே. யோ, அதெல்லாம் பழைய காலம். இப்போ போட்டியே சாக்கும் ஷாவுக்கும் தான். ஜி, அதுக்கு எங்கள் ஆள்கிட்ட அப்ரூவல் வாங்கினீங்களா? அதுக்கு ப்ரொடியூசர் ஒத்துக்கணுமே. யார் அது ப்ரொடியூசர்? ப்ரொடியூசர் தான் இப்போ அடுத்தது ஆட போகிறாங்க. அப்படியா? தமிழில் வந்து ரொம்ப முக்கியமான நம்பர்னு எது நீங்கள் நினைக்கிறீங்க?
என்ன கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டாரை தான் ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். அவர் வந்து 8 8 தான் எல்லாத்தையும் பிரிக்க சொல்லியிருக்காரு. ஸோ 8 தான் முக்கியமான நம்பர். இல்லை, நான் அந்த நம்பர் சொல்லலை. வேற என்ன நம்பர்? 4 தான் அது. 4 எப்படிங்க சம்மந்தமே இல்லாமல்? ஒன்று ராசியான நம்பர் ஏதாவது சொல்லணும், ஃபேவரட் நம்பர் சொல்லணும், சம்மந்தமே இல்லாமல் 4 எப்படி? நான் சொல்லட்டுமா, கேட்குறீங்களா? சொல்லுங்கள். நாம் 4 எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோன்னு. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. 4 காசு சம்பாதிக்கிற திமிரில் பேசுகிறியா? என்ன கேட்குறீங்களா? உங்களை கேட்கல, ஜென்ரலாக கேட்குறேன். 4 விட்டால் சரியாயிடும். நாக்க பிடிங்கிறவன் 4 கேட்டு வந்துடுறேன். இதுதான் வந்து அம்மாக்குள்ளே ரொம்ப ஃபேவரட்டான டைலாக். உன்னை வளர்த்ததுக்கு 4 எருமை மாடை வளர்த்துருக்கலாம், பாலாவது கறந்துருக்கும். எருமை தானே, காளை மாடை சொல்லலையே. இதெல்லாம் 4 நாள் கூட தாங்காது. 4 முக்கியமான விஷயம் இது. 4 பேர்த்துக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. இது ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன் தான் அது நடக்க போகுது பாருங்க. சொல்லுங்க, முடிஞ்சு. சரி, இந்த நாளெல்லாம் இருக்கட்டும். அடுத்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது